ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 22 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜயாக்கு வந்து அது சரியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்வதி ஒவ்வொருத்தங்களையா குத்துறதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஸ்ருதி வந்து அப்படியே இது போகும்போது, என்னடி நீ இப்படி பாக்ஸிங் போற மாதிரி ரெடி ஆகிட்டு போற, நீனா ஒன்றும் போக வேண்டாம், ஏற்கனவே உன்னாலதான் இப்படின்னோடனே இப்போ ஸ்ருதி வந்து விஜயா கிட்ட, ஏன் ஆண்டி நானா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்னே விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோட இருப்பேனானே தெரியலம்மா. மூச்சு விட்டுக்கிறேம்மா. அப்புறமா வந்து பேசுறேம்மா அப்படி சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த உலக்க எடுத்துட்டு வாங்க. பாட்டி வைத்தியம் தான். ஒரே குத்துதானோனே விஜய் ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏப்பம் வந்துருச்சு. எப்பா எப்படியோ மூச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியோட அம்மா வந்து விஜயாவ பார்க்க வராங்க. அப்ப வீட்ல யாருமே இல்ல. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, "உங்க வீட்ல எப்பவுமே ஃபங்ஷன்னா முத்துவால தானே பிரச்சனை வருது. அவன ஃபங்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப விஜய் என்ன பண்றாங்க, அண்ணாமலை கிட்ட அத சொல்லும்போது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "முத்து வராட்டி நான் வரமாட்டேங்கிறாங்க." மீனா வந்து அவரும் மாமாவும் வராட்டி நானும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்ருதியும், ரவியும் வராங்க. வந்து என்ன அப்படின்னோனே, இந்த மாரி "உங்க ஃபங்ஷனுக்கு நாங்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க அம்மா தலைமையிலே ஃபங்ஷன நடத்திக்கோங்க" அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. இப்ப ரவியும், ஸ்ருதியும் வந்து இந்த மாரி, "எங்க கல்யாணத்துக்கு தான் நீங்க யாருமே இல்ல. இதுக்குனாச்சும் நீங்க எல்லாரும் இருக்கணும்ல" சொல்லி எல்லாரையும் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறனால, அப்புறமா சரின்னு சொல்லி முத்து, அண்ணாமலை, மீனா எல்லாருமே வரேன்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப விஜயா வந்து அவங்க அம்மாக்கு ஸ்ருதியோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, "நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சொன்னா உங்க வீட்ல கேட்க மாட்டாங்களான்னோனே, எல்லா வீட்லயும் பொம்பளைங்களோட நிலைமை இதுதானே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னோனே, எதுவும் பிரச்சனை வராம மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம ஹாப்பியா இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க அப்பா வராரு. "என்ன நீ மட்டும் தனியா சிரிச்சுட்டு இருக்கன்னோனே, இந்த மாரி முத்துவும் ஃபங்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னோனே, "அவன எதுக்கு வர சொன்ன? அவன் வந்தாலே எதுனாச்சும் பிரச்சனை தானே ஆகும்னோனே, "அதுக்கு தான் நான் அவன வர சொல்றதே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மி ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணிக்கு வந்து காசு குடுக்குறாங்க. இந்த மாரி தாலி பிரிச்சு கோக்குறது காசு கேட்டல, "இதுல பணம் இருக்கு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்போ விஜயா வேற அவங்க பார்லருக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் உள்ள நிக்கிறாங்க. விஜயா வெளியில நின்னு ரோஹிணிய பார்க்கணும்னு சொன்னோனே, வெளியில நின்னவங்க போய் ரோஹிணி கிட்ட சொல்லும்போது, ரோஹிணி அவங்கள இப்போதைக்கு உள்ள விட்டுறாத. அவங்க வெளியிலேயே நிக்கட்டும். உள்ள விட்டுறவே விட்டுறாத. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவங்க அங்கேயே நிக்கட்டும்னோனே, இப்ப நான் நல்லா மாட்டுனேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.